தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/2/2026 சனிக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 7:13 வரை, பிறகு அசுவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இல்லறம் நல்லறமாக அமைய. 2 முறை முன்னாடி சொன்னேன், ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒருக்கா சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஒருக்கா சொன்னேன். அதனுடைய தொடர்பாக இப்போ சொல்கிறேன். பொதுவாக இந்த கல்யாணம்னு நம்ம ஆரம்பிக்கிற போது வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணி பாருங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். விட்டு கொடுத்து போகிற தன்மை இப்போ ரொம்ப பேருக்கு இல்லை. ஆனால் வெந்ததை தன்று விதி வந்தால் சாவதென்று இப்போ இருக்கக்கூடிய உலகமாக போச்சு. ஏதோ நடந்தால் சரி அப்படின்னு. சில இடங்களில் கல்யாணத்துக்கு முதவெல்லாம் செட்டிநாட்டு பகுதியில் 7 நாட்கள் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் முதல் நாள் அன்னைக்கு கூடியாக்கி உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பங்காளிகளும் ஒன்று கூடி, தாய பிள்ளைகள் சொந்தமெல்லாம் கூடி அவர்களே சமைச்சு சாப்பிடுவாங்களாம். கூடி ஆக்கி உண்ணுதல். அதுக்கு முன்னதாக படைப்புன்னு ஒன்று வைப்பாங்க. முதல்ல முன்னோர்களை கும்பிட்டு இதை தொடங்குவாங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு ஜாதகத்தை வெளியில் எடுத்து வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பேசி, திருமணமெல்லாம் முடிவாக பிறகு இது மாதிரி செய்கிறது வழக்கம். கூடியாக்கி உண்ணுதல். அதற்கு பிறகுதான் கல்யாணம். அதில் மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு இதெல்லாம் நம்ம குறிக்கிறோம். ஆனால் பெண் அழைக்கக்கூடிய நேரமும் அந்த இதில் நேரத்தில் முக்கியம். சாந்தி முகூர்த்த நேரமும் மிக 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 முக்கியம். ஒரு கண்ணதாசன் சொல்லுவார், மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு. அந்த பெண் வீட்டுக்குள்ளே வர நேரம் இருக்கே, அது ஒரு அற்புதமான நேரமாக இருக்க வேண்டும். ஆகையினால தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நல்ல நேரம் பார்த்து அதை வர சொல்கிறாங்க. அப்படியும் சில இடங்களில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா களத்திர ஸ்தானம் பலம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். சரி, அதுக்கு முன்னாடி பெண் பார்க்கும் படலத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் பாருங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில், வன்னிமரத்தடி விநாயகர் கோயிலில் பல ஆயிரக்கணக்கான பேர் பெண் பார்த்துருக்காங்க. பொதுவாக தெய்வ சன்னதியில் பார்க்கணும். தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்டு அர்ச்சனை செய்து அங்கே பெண் பார்க்கும் படலம் வச்சா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா. காரணம், முதல்ல மனிதன் தோன்றுகிற பொழுது இறைவன்கிட்ட தாவரம் அப்படின்னு கேட்டாராம். இறைவன் தாவரத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களில் வன்னிமரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சனிக்குள்ள இது சமித்து. அந்த வன்னி மரத்தடி விநாயகர்னு இருக்காரு. வன்னி மரத்தடி விநாயகர் சன்னதியில் நம்ம என்ன நினைச்சாலும் எண்ணியது நடக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி குன்றக்குடியில எல்லாம் சில பேர் பெண் பார்க்கப்படலாம். ஊஞ்சல் முருகன் சன்னதியில் வச்சுக்குவாங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் வச்சுக்குவாங்க. அப்படி வைக்கிறதுக்கு என்ன நேரம்னா, சுக்கிர ஓரை பார்த்து வைக்கணும். ஓரை பார்த்து நடந்தால் நல்லது நடக்கும்பாங்க. ஓரைங்கிறது ஹவர், 1 மணி நேரத்துக்கு ஒரு கிரக ஆதிக்கம். 6 to 7 வரை ஒரு கிரக ஆதிக்கம். 7 to 8, 8 to 9 எப்படி பார்க்கணும். வெள்ளிக்கிழமைன்னு எடுத்தால் எடுத்தோன்னு சுக்கிர ஓரைன்னு வரும். இது மாதிரி இடையில வந்துகிட்டே இருக்கும். நாள் பூரா இடையில வரும் சுக்கிர ஓரை, சூரிய ஓரை, சந்திர ஓரைன்னு. அதில் சுக்கிர ஓரை என்பது பெண் பார்க்கும் படலத்துக்கு உகந்தது. குரு ஓரை எல்லாத்துக்குமே நல்லது. குரு பார்க்கக்கூடிய நன்மைங்கிற நவகிரகத்திலே நல்ல கிரகம், சுபகிரகம் குரு. அது மாதிரி புதன் ஓரை. இது மாதிரி ஓரை பார்த்து பெண் பார்க்கும் படலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்டு, அப்ப இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு, வியாழ நோக்கம் வருதான்னு பார்த்து அந்த ஜாதகத்தை வச்சு கும்பிட்ட பிறகு ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு அறிந்து அந்த 7ஆம் இடத்துக்கு ஏற்ற விதத்திலே வரக்கூடிய ஜாதகம் வருதான்னு பார்த்து, செவ்வாய் தோஷம்னா செவ்வாய்க்கு செவ்வாய் பொருந்தான்னு பார்த்து, சர்ப்பதோஷம்னா அதுக்கு அது பொருந்தான்னு பார்த்து, இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சொல்ற போது பெண் பார்க்கும் படலம் வைக்கின்ற பொழுது இப்படி தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அல்லது குலதெய்வ வழிபாடு சன்னதியிலோ அல்லது இது மாதிரி சிறப்பு வழிபாடுகள், கற்பக விநாயகர் சன்னதி, குன்றக்குடி முருகன், அது மாதிரி அந்தந்த ஊர்களில் நீங்க இருக்க இடங்கள்ல உள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் சன்னதியில பெண் மாப்பிள்ளை பார்த்துக் கொள்வது, பேசிக்கொள்வது, முதல்ல நிச்சயதார்த்தம் செய்து கொள்வதுன்னு வைக்கிற போது சுக்கிர ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை பார்த்து வைத்து அப்படி முடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு இனி அடுத்த நிகழ்ச்சி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள், யோகமான நாள். காலை 7:43 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் கூட்டுக்கிரக யோகமாக இருக்கிறார். ஒரே கட்டத்திற்குள் சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் கும்பத்தில் இருக்கிறது. கும்பராசியில் இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு 11ஆம் இடம் என்பதனாலே லாபஸ்தானம், லாபம் சிறப்பாக வர வேண்டும். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டி கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் மேலும் வழிபாடுகளை மேற்கொள்கிற பொழுது இன்னும் நற்பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உற்றார் உறவினர்கள் உள்ள மகிழும் விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. 2லே குரு இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். வருங்கால நலனில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கு வக்ரகுருவின் ஆதிக்கத்தால் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பாகப்பெருமைகள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும் இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்தில் அத்தனை கிரகங்களும் இருக்கின்றன. கேது 2 இருக்கின்றார், வியாழன் 12 இருக்கின்றார். ஆனால் அதே நேரம் சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் 8. சூரியனும் சனியும் சேரக்கூடாது என்பார்கள். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் தோஷம் என்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மன நிம்மதி எள்ளளவும் இருக்காது. இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு தளரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். எது இருந்தாலும் திட்டம் திட்டுகின்ற பொழுது நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதிகாலையிலேயே ஆணைமகனுக்கு சிதறுகாய் உடைத்துவிட்டு வேறு காரியங்களை தொடங்கினால் அந்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். பொதுவாக முழு நம்பிக்கை இந்த இறைவன் மீது வைக்க வேண்டும். உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கையும் வேண்டும். அப்படி இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:43 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த முயற்சியும் செய்தால் பலன் கிடைக்காது. கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது மட்டுமல்ல, காரியங்களிலும் தாமதங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். எனவே 7ஆம் இடம் வலுப்பெறுகின்ற பொழுது உங்களுக்கு சந்திரபலமும் குறைகின்ற பொழுது மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். எனவே கண்டகத்தினையின் ஆதிக்கமும் இருக்கின்றது. அஷ்டமத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கின்றார் காலை 7:43 வரை. 8 மணிக்கு மேல் உங்களுக்கு நல்ல யோகங்கள் வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்பழக்கம் அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கப் போகின்றார்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். காலை 7:43 மேல் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். இடமாற்றங்கள் உங்களுக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கலாம். திடீரென வரும் மாற்றங்கள் உங்களுக்கு தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்தும். இப்படி வந்துவிட்டதை என்ன செய்வது, எந்த தெய்வத்தை கும்பிடுவது என்றெல்லாம் நீங்கள் மனக்கலக்கம் அடைவீர்கள். 10ல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உறுதியாகலாம். கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்துமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கடமையை செவ்வனை செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆச்சரியப்படும்படி நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வெற்றி செய்திகள் வீடு வந்து செல்கின்ற நாள். பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும். பக்கபலமாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் உயரப் போகின்றது. குருவினுடைய பார்வை 12 பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். நூதன வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையாக வெற்றி கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே இவ்வளவு கிரகங்கள் கூட்டாக இருக்கின்றன. எனவே பெற்றோர் வழி ஒத்துழைப்பும் இருக்கும். அதே நேரத்தில் இடம்பூமியாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசராசினியர்களே, உங்களுக்கு 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. முன்னேற்றம் தெரிகிற இடம் 3ஆம் இடம். அங்கு வலுப்பெறுவதனால இன்று வழக்குகள் சாதகமாக முடியும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாகன மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். கொடிகட்டி பிறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் அவர்களுக்குள்ளே அங்குள்ள குடியுரிமை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது கிடைத்த நல்ல தகவல் கிடைக்கலாம். வேலை கிடைத்த தகவலும் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். மகராசினியர்களே, அஷ்டமத்தில் கேது, 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்தில் 5 கிரகங்கள். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். பணம் பல வழியில் வந்து பைய நிரப்பும். புதிய பதவிகள் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் இணக்கமும் ஏற்படும். அதே நேரம் அவர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் கேட்ட உதவிகளையும் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். இன்று இனிய நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். கூட்டுக்கிரக யோகம் வருகின்ற நாள். சமூக பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள், தலைமை பதவிகள் கிடைக்கலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாகப்பிரிவுகள் சுமூகமாக முடியும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை அதிகாலையிலேயே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்று இனிய நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு காலை 7:43 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். பஞ்சமாதிபதி சந்திரன். எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை அதிகாலையில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்தால் தொலைபேசி வாயிலாக யாரிடமும் தொடர்பு கொள்ள வேண்டும், முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்வது உத்தமம். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று பொதுவாக நல்ல நாள். குடும்பச் சுமை கூடினாலும் சமாளிப்பீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி ஆகிவிடும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விரயத்துக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 6ல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் மட்டும் சில இடையூறுகள் வரலாம். சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் சீராக நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருக்க வேண்டுமானால் இன்று கிழமை சனிக்கிழமை. உங்களுக்கு 7 சனியில் விரைச்சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை தீர்க்கும், ஆனந்தம் காட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொடுப்பது அனுமன் வழிபாடு என்பதில் நம்பிக்கை வையுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.